ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வித்தியாசமான முறையில் உங்களுக்கு லைவாக ரெக்கார்டிங் போகிற மாதிரி உங்களுக்கான இந்த சிறுகதை இன்றைக்கி வழங்க இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, சிறகு உடைந்த பறவை என்ற எழுத்தாளர் லியா அஸ்மியின் சிறுகதை மோட்டிவேஷன் மேக்னெட்டுடாக உங்களுக்காக வர காத்திருக்கு. இதோ கதைக்குள்ளே போகலாம் வாங்க. நடு நிசியை தாண்டி விடியலை தேடி இரவுகள் கழிந்து கொண்டிருந்தது. சல்மா ஆழ்ந்த நித்திரையில் உறங்கிக் கொண்டிருந்தாள். நேரம் 4:35. சுபஹ் தொழுவதற்காக வைத்திருந்த அந்த அழகான சின்ன கடிகாரம் ஒளி எழுப்ப ஆரம்பித்ததும் சல்மா கண்ணை மூடிக்கொண்டே தன் தலையணைக்கு கீழ் உள்ள அந்த கடிகாரத்தின் பட்டான்களை அழுத்தமாக அழுத்தி பக்கத்தில் வைத்துவிட்டு மெல்ல கண்களை திறக்கிறாள். அவள் கண்களை திறக்கும் போதே நொடியில் அவள் மனதும் சேர்ந்தே திறந்து அவளை சிந்தனையில் ஆழ்த்தியது. அவளை பற்றி சொல்லப்போனால், குடும்பத்தில் அவள் இரண்டாவது பிள்ளை. அவளுக்கு ஒரு சகோதரி, அவள்தான் மூத்தவள் ரிஸ்வானா. தந்தை காலமாக்கி 7 மாதங்கள் தான் ஆகின்றது. பாவம், அவள் மிகவும் வறுமையின் குடும்பம். தன் தாய் தன் தந்தை உயிரோடு இருக்கும் போதே செய்த தொழிலை அவர் செய்தார். அதாவது இனிப்பு பண்டங்கள் செய்து சின்ன சின்ன பெட்டி கடைகளுக்கு கொண்டு போய் விற்பது. அதையே அவரும் மிகவும் சிரமப்பட்டு தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். அவளின் வாழ்க்கை சக்கரம் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. குடும்பத்தினர்கள் வாப்பா மௌத்தானதும் அவர் வேலை தொழிலென்று ஈடுபட ஆரம்பித்தார்கள். ஷம்லா என்னதான் எளிமையானவளாக இருந்தாலும் படிப்பில் மகா பணக்காரிதான். எதையுமே தெளிவாகவும் நுணுக்கமாகவும் ஆராய்ந்து தேடி படிப்பாள். அவள் எந்த பிரத்யேக வகுப்புகளுக்கும் செல்லவும் இல்லை, அதற்கான வசதியும் இல்லை. ஆனாலும் அப்படி ஒரு வகுப்பு அவளுக்கு அவசியம் இருக்கவில்லை. அப்பொழுது பாருங்களேன் அவளது படிப்பு திறமையை. ஆம், அவள் ஆரம்பத்தில் தன் தந்தையின் சொந்த ஊரில் பாடசாலை ஒன்றுக்கு 9 வரை கல்வி கற்றாள். தனது தந்தை காலமானதும் அந்த ஊரை விட்டு, பாடசாலையை விட்டு இந்த ஊருக்கு மாற்றலாக்கி வந்தார்கள். இன்றுதான் அவள் தன் புதிய பாடசாலைக்கு முதலாக சமூகம் அளிக்கப் போகிறாள். மனதுக்குள் ஒரு பக்கம் மகிழ்வாகவும் இன்னொரு பக்கம் பயமாகவும் இருந்தது. தனது பாடசாலைக்கு சென்றதும் தனக்கான வகுப்பு ஆண்டு 10 தாண்டி கொண்டு தனது வகுப்புக்குள் காலை எடுத்து வைக்கிறாள். தன் போல் அனைத்து மாணவிகளும் அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கொண்டு வகுப்பறைகளை பெருக்கி சுத்தம் செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். தனது வகுப்பினுள் 3 மாணவிகள் தடல் புடலாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன், அன்றைய தினத்தில் அவர்களைத்தான் வகுப்பறை சுத்தம் செய்ய பொறுப்பானவர்கள் என்று அவர்களை பார்த்து என் சலாத்தை சொல்லிவிட்டு சலாத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் பதில் சொல்லிவிட்டு இவளை கண்டு கொள்ளாமல் செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். ஷம்லா தன் பாடசாலை பையை யாரும் வைக்காத இடத்தில் 2வது வரிசையில் 2வது இடத்தில் வைத்துவிட்டு அமர்ந்து கொண்டதும் சாஜிதா அருகில் வந்து, என்ன இங்கெல்லாம் பேக் வைக்கலாது, இது நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இடம் பிடிச்சு வச்சுருக்கோம், போங்க பின் வரிசைக்கு என கூறி சறுக்கென்று அவளது புத்தக பையை தூக்கி எடுத்து அவள் கையில் வைத்துவிட்டு திமிராக பறந்தாள். அவள்தான் அந்த ஊர் பெரிய பண்ணையார் மகள். அவளின் பணக்கார திமிர் அவள் நடத்தையில் அப்படியே அச்சொட்டாக காணக்கூடியதாக இருந்தது. தன் மனம் முதல் நாளே உடைந்து போனாள். ஏன் இவங்க என்கூட இப்படி கோபமாக இருக்காங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணினேன் என்று மனதில் குமரிக்கொண்டே கடைசி வரிசையில் 3வது இடத்தில் தன் புத்தக பையை கொண்டு போய் வைத்துவிட்டு அமர்ந்து கொண்டாள். வகுப்புகள் ஆரம்பிக்க மணி அடிக்கப்பட்டதும் ஒவ்வொரு பாடங்களாக நடக்க ஆரம்பித்தது. தனது வகுப்பில் 28 மாணவிகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரு இவளோடு நெருங்கி
நட்பு வைத்ததாக தெரியவில்லை. அனைவருமே தயங்கினார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த வகுப்பில் இவர்கள் சொன்னதுதான் சட்டம். இவர்கள்தான் சாஜிதா, நுஷ்ரத், நிஃப்லா. இவர்களின் தந்தைமார்களும் சற்று ஊரில் பெரிய பிள்ளைதான். இந்த மூவரிடம் அதிகமாக பஞ்சமில்லாமல் காணப்பட்ட ஒரே விடயம்தான் அகங்காரம், ஆணவம். ஒரு நிமிடம் இந்த குணங்கள் இவர்கள் கூட பிறந்த குணங்களா என எண்ண தோன்றும். ஷம்லா முதல் பாடத்தில் இருந்து 6ஆம் பாடம் ஆரம்பிக்கும் வரை இவர்களை பற்றி நன்கு புரிந்து கொண்டாள். 6வது பாடத்துக்கான ஆசிரியை ஃபரீனா புன்வருவலோடு உள்ளே நுழைந்தார். அனைவரும் எழுந்து சலாம் சொன்னதும் அதற்கு அழகாக பதிலளித்துவிட்டு அவர் இஸ்லாம் பாட ஆசிரியை என்றபடியால், பிள்ளைங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு பயிற்சி தரப்போகிறேன். 37வது பக்கத்தில் உள்ள பாடத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன் இல்லையா? அதனால் இன்றைக்கு பயிற்சியை இன்னும் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்க போகிறீங்க. ஓகே ஓகே, அவசரமாக செய்யுங்க பார்ப்போம் என கூறி தன் இருக்கையில் அமர்ந்து தன் கைபேசியில் இருந்த சஹாபாக்கள் சரிதை என்ற நூலை படிக்க ஆரம்பித்தார். அந்த குறுகிய நேரத்துக்குள்ளும் நிஃப்லா சும்மா இருக்கவில்லை. ஷம்லாவை பார்த்து கிண்டலாக சிரித்துவிட்டு அவளின் நண்பி நுஷ்ரத்திடம் ஏதோ அவளை பார்த்து கொண்டே ஏதோ இரகசியமாக கூறினாள். அவளும் இவளை பார்த்து கேலி பண்ண வேண்டும் என்பதற்காகவே சிரித்தாள். ஷம்லா கண்களை இறுக மூடி தன் மேசை மேல் கைகளை வைத்து பல வினாடிகள் சிந்தனையில் திளைத்தாள். அடுத்த கணமே மோட்டிவேஷன் மேக்னெட் யூடியூப் சேனலின் சிறுகுடைந்த பறவை என்ற எழுத்தாளர் லியா அஸ்மி எழுதிய சிறுகதையின் தொடரை நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம். தொடர்ச்சி 2ஆம் பாகம் விரைவில் உங்களுக்காக வலம் வரும்.